கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 67:2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இரக்கம் பாராட்டுகிற தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே அவர் ஒரு நாளும் வேதனையை கூட்ட மாட்டார். இதை அனுதினமும் நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்முடைய நீதியை அவர் நிலைநாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் நமக்கு இரட்சிப்பை இலவசமாய் கட்டளையிட்டிருக்கிறார். நாம் பெற்ற இரட்சிப்பை அழிந்து போகும் மக்கள் பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அனுதினமும் ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, உம்முடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு எப்பொழுதும் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மேல் இருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே அப்பா, அந்த ஜீவ ஒளியிலே நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம். வழி நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம் ஐயா. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.